இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்குடல் அதாவது போட்டி ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குடல் வாங்கிட்டு வந்ததும் நல்லா அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குடலை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடணும். போட்டுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 4-5 தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணணும். நல்லா மஞ்சத்தூள், கல்லுப்பு அதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை நல்லா வாஷ் பண்ணணும் அந்த குடலை. அப்போ தான் நமக்கு அந்த குடலோட ஸ்மெல்லு இருக்காது. ஈவன் அவங்க கடையில் வாஷ் பண்ணியே கொடுத்தாலுமே நம்ம ஒரு 4-5 தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாம் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அதை ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிளாக்காக இருக்கும்ல, அது பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை போடுறேன். ஏன்னா அதை அப்படியே போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு போடுறேன். அது வேணும், அதில் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மஞ்சள் தண்ணி விட்டு கழுவுனா பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்து மறுபடியும் அதை ஒரு அலசி நம்ம அதை எடுத்து வச்சுக்க போகிறோம். நீங்கள் இப்படி அலசும்போது உங்களுக்கு எதுவும் மறுபடியும் டர்ட் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னொரு டைம் கூட அலசிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வேக வைக்கணும் அந்த குடலை. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, தண்ணியை குடிக்காமல் வேஸ்ட் பண்ணுச்சுன்னா அதனோட சத்தெல்லாம் போயிடும். இந்த தண்ணி அந்த குடல் வேக வச்ச தண்ணி நம்மளோட குடல் புண்ணுக்கு அதிகமாக நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அளவாக குடல் வேகிற அளவுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, அதில் உள்ள சத்தும் போகாது. இப்போ விசில் வந்ததும் நம்ம என்ன பண்ணணுன்னா, சின்ன வெங்காயம், அப்புறம் சோம்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா 6-7 விசில் வரணும் அந்த குடல். அப்போ தான் ஒரு நல்லா வேகும், இல்லைன்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த குடலுக்கு இன்றைக்கி நாங்கள் இட்லி மாவு இருக்குது, இட்லியும் தக்காளி சட்னி, தென் குடல் பொரியல் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த குடல் நல்லா வெந்ததும் அந்த குடலை அந்த தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம குடலை நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதில் போடணும். போட்டுட்டு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பீங்க. உப்பு, மஞ்சள் பொடி, உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா இருக்கிற உப்பே போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சோல மிளகாய் பொடி. எங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும், ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே காரம் போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், தென் சிக்கன் மசாலா தூள். உங்களுக்கு கரம் மசாலா தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு சிக்கன் மசாலா தூள் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சோல நல்லெண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.